பேர் குமார், எம் திருக்குனூர் வில்லேஜு, மரக்காணம் தாலுக்கா, விழுப்புரம் மாவட்டம். கோழி பண்ணை எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நான் வந்து ஒரு 2 வருஷமாக வச்சுருக்கிறேன். இப்போ அது இந்த கோழி பண்ணை ஆரம்பிக்க எவ்வளோ செலவாச்சு? இது செலவு வந்து கிட்டத்தட்ட எல்லாம் செட்டாக பண்ணால் 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம செட்டுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு. ஒரு பண்ணை வைக்கணும், என்னென்ன அமைப்பு இருக்கணும்? என்ன வேணால் கிழக்கு மேற்கு இடம் இருக்கணும். கிழக்கு மேற்கு இடம் இருக்கணும். சுத்த தான் கிழக்கு மேற்கு இடம் இருக்கணும். தண்ணி மெயினாக தண்ணி போர் நல்லா தண்ணி வசதி இருக்கணும். காற்றுகள் நல்லா வரப்போல் இயற்கை காற்று வரப்போல் சைடில் இடம் இருக்கணும். நேல் இருக்கணும். அதே போல் நேல் வச்சு உற்பத்தி பண்ணிக்கலாம், மரம் வச்சு உற்பத்தி பண்ணிக்கலாம். அதுதான் அது அதெல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து 40 நல்ல கோழி. இப்போ வந்து என்ன கம்பெனி கிட்ட இப்போ நீங்கள்? இது நாங்கள் நிறைய கம்பெனி இருக்குது. நாங்கள் எம்பிஎஸ்சில் இருக்குது. எம்பிஎஸ் கம்பெனி, எல்லா கம்பெனியும் நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம எந்த கம்பெனி விருப்பமோ அந்த கம்பெனி வளர்க்கலாம். கம்பெனி என்னென்ன ஃபெசிலிட்டி உங்களுக்கு தருவாங்க? அவங்க என்ன தருவாங்க, நாம் வந்து செட்டு மட்டும் நம்ம முதல்ல வச்சு எல்லாம் கட்டிடணும். செட்டு, லைட்டு, பல்பு, தண்ணி வசதி முதல் கொண்டு எல்லாம் அனைத்தும் செட்டு வச்சு நம்ம வைக்கணும். அவங்க என்ன வந்து கோழி எத்தனை இறக்குவாங்க, தீனி எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாம் அனைத்து பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வளர்த்தணும். அவ்வளோதான். இப்போ அந்த கோழி பராமரிப்பு டெய்லி என்ன பண்ணி சொல்லுவீங்க? நாங்கள் அவங்க கொடுப்பாங்க கம்பெனியில் இந்த மருந்து அவங்க சொல்லுவாங்க. சூப்பர் டெய்லி இதை பண்ணணும். அது என்ன சொல்கிறோம் அதை போய் நம்ம செய்ய. அது வந்து மருந்து என்ன மருந்து அவங்களே கொடுப்பாங்க. நாமளே அவங்க கொடுக்குற மருந்துல எக்ஸ்ட்ரா மருந்து நம்ம கடையில் வாங்கிடுறோம். அது ஒரு 5000 ரூபா நான் செலவு பண்ணுவோம். நம்ம அவங்க கொடுக்குறது இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5000 ரூபா நான் செலவு. அதனால தான் கோழி கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வரும். இப்போ தீவனம் அவங்களே கொடுத்தாங்க. இப்போ வளர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு கிலோ நீ எப்படி வளர்க்குறியோ அது கிலோவுக்கு திறமை இருந்தால் ஒரு 5 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க. நாம் எப்படி வளர்க்குறீங்க அவ்வளோ கிலோ மேலே டென்னேஜ் மேலே கொடுத்தாங்க. இப்போ உங்கள் கம்பெனி எவ்வளோ? நாங்கள் நான் 8 ரூபா 8 ரூபா அப்படி வாங்குறோம். ஒன்றும் அதுக்கு மேலே நான் வாங்குவோம். இந்த மாதிரி பேட்ச் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இந்த மேட்ச் என்ன 9 ரூபா கொடுத்தா 9 ரூபா இது ஒன்று. இப்போ இந்த கொட்டை போட்டு ஏதாவது லோனே கிடையாது. எல்லாம் நம்ம சொந்தமாக காசு வச்சுக்கிறோம். லோன்னா நாங்கள் போடலாம். லோன்னா தருவாங்க அவங்க பேங்க். அந்தந்த ஊருக்கு இப்போ கிராமத்துலலாம் கொடுக்க மாட்டாங்க. கிராமத்துலலாம் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. டவுனில் நீங்கள் வாங்கிடலாம். இங்கே வந்து வாங்க முடியாது. கோழிக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் அவங்க மருந்து கொடுப்பாங்க அடிக்கிறதுக்கு. அவங்க பார்த்துவாங்க. அவங்க வந்து டெய்லி சொல்கிறது டெய்லி வருவார். அது நோய் இருந்தால் பார்த்து அது என்ன ஒரு மெடிசன் அது கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அவங்க கொடுப்பாங்க. நம்ம அதை எடுத்து நம்ம இது பண்ணி நல்லா இருக்கும். வெயில் நல்லா கொஞ்சம் கோழினா நிறைய மாட்டம் சாகும். அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கணும். இப்போ கொஞ்சம் தானே கோழி இப்போ தான் அதிகமாக வளர்றது அதிகமாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு 4 பேட்ச் நல்லா வளரும். 2 பேட்ச் மழையில் வெயில் மே மாதம்லாம் அங்கே 2 பேட்ச் அடிப்படும். 4 பேட்ச் நல்லா இருக்கும். 6 பேட்ச் விடலாம். தீவனம்னா இது இருந்தால் அவங்க தான் வந்து இறக்கிறாங்க. அவங்களும் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்களாம் லோடு இல்லை, டேரஸில் வந்து அவங்க இறக்கணும். நமக்கு வேலை அவங்க மட்டும் நாம பிச்சு போடுற வேலை நம்ம வேலை. நீங்களே எல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணது? எல்லாம் நாங்களே மெயின்டைன்ஸ். ஆட்கள்லாம் இல்லை. வெளியால் வைக்கலாம் வந்து மெயின்டைன்ஸ் பண்ண. அதாவது அவங்க பண்ணணும். நான் ஒரு காட்டுக்காரு இருளர் வச்சேன். ஒரே பேட்ச் தான் ஓட்டினாங்க. 2வது நான் தான் பார்க்குறேன். இது கழிவுலாம் என்ன பண்ணுறீங்க? இது கோழியினுடைய கழிவுனா அது விவசாயத்துக்கு சாணி. விவசாயத்துக்கு அவங்களே வாங்கிக்குவாங்க. இந்த சாணி 6000 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்களே வாங்கிக்குவாங்க. ஆமாம், நமக்கு வாய்ப்பு கொடுத்துது. அதனால் இந்த செட்டு சாணி வரணும்னா 6000 ரூபாய். 6000 ரூபாய். இப்போ ஒரு பேட்ச் அனுப்பிச்சு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? செலவுலாம் இப்போ உங்கள் உழைப்புலாம் நம்ம அது உழைப்பு தான் சொல்கிறாங்க. உழைப்பு நம்ம எவ்வளோ நீ பாடுபடுறியோ அவ்வளோதான் லாபம். எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். நீங்கள் பாடுபட்டுனா 1.25 1.30 ஒன்றும் எக்ஸ்ட்ரா. ஆமாம், இது நல்லா நீ ஒழுங்காக பார்த்தீங்கன்னா 1.30 1.25 குறையாது. இந்த செட்டு குறையாது. ஆமாம், இதுக்கு மேலே இன்னும் வரணும் அதிகம் போவோம். கம்மியான செட்டு இருக்குது, அது கம்மியாக கிடைக்கும். இந்த செட்டுக்கு 1 லட்ச ரூபாய் மினிமம் நெல் வாங்கணும். இப்போ புதுசாக இப்போ ஒருத்தவங்க இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன சொல்லலாம், இதெல்லாம் பொருளுக்கு தான் அந்த தேவையான ஃபஸ்ட்டு செட்டு போடணும். தேவையான பொருளுங்க தான் வாங்கி வந்து சேஃப்டி பண்ண தான் நம்ம இது பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இது பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ் வராது. முதலீடு வைக்கணும். நம்ம கம்பெனிக்கு ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நம்ம முதல் வச்சாதான் செட்டு போட்டினா அதோட நீ வந்து அதோட உங்கள் லைஃப் ஃபுல்லாக இதிலே பார்க்கலாம். ஒரே மாதிரி செலவு பண்ணினா அதோட நீ ஃபுல்லாக அதை தான்.
இப்போ தண்ணிலாம் வந்து நார்மலாக தண்ணி இல்லை அதுக்கு எதனா தண்ணியில் அவங்க மாத்திரை போட சொல்லுவாங்க, மாத்திரை மெடிசனை கொடுப்பாங்க. அது தண்ணி கலந்து டேங்கில் வந்து அது அதில் தண்ணி கலந்து வந்துடும். சரி சரி சரி. அதெல்லாம் பார்த்துவாங்க, ம் கம்பெனிக்கார் பார்த்துவாங்க. நம்ம நாம செட்டு போடணும், ம் முதலீடு வச்சு செட்டு வச்சிடணும். சரி சரி. இந்த செட்டு போய் இன்னைக்கே போட்டால் இந்த செட்டு 20 லட்ச ரூபாயில் போடுது. ஆ இந்த மாடலில் போயிடுச்சுன்னா அமித்ஷா செட்டு ம் 20 லட்ச ரூபாய் சதம் போடுது. இப்போ நீங்கள் இந்த செட்டு கிழக்கு மேற்கு சொன்னீங்களா அது ஏதாவது குறிப்பிட்ட ஆமாம், காரணம் இருக்குல்ல? இது காரணம்னா எதுனா கிழக்கு மேற்குன்னா வந்து வெயில் படக்கூடாது கோழி மேலே, ஆ ஆ அதுதான் கிழக்கு மேற்கு. ஓஹோ. இப்போ இதில் போட்டால் வெயில் ஃபுல்லாக வெயில் எந்த போட்டால் பக்கமும் அப்போ அடிக்கும், கோழி மேற்கு வந்து பக்கம் வெயில் படக்கூடாது. இது வெயில் இருக்கக்கூடாது, ம் ம் ஒன்லி வெயில் படக்கூடாது கோழி. ம். அதனால தான் கிழக்கு மேற்கு வந்து சூரியன் வந்தால் ஓடி இதிலே போடுது, ஓஹோ. வெயில் உள்ளே வராது. ம் நீ இந்த பக்கம் போட்டனா வெயில் இப்படி ஆட்டியும் அந்த பக்கம் சூரியன் வந்தால் இப்படி இருக்கும், கொட்டா ஃபுல்லாக வெயில் அது வராது. வந்து வளர்ச்சி இருக்கிறத நம்ம அது வளர்க்க முடியாது, நல்லா இருக்காது. அது கிழக்கு மேற்கு தான் இருக்கும் கொட்டா. சரி சரி சரி. அதே எங்கேயுமே உனக்கு இந்த பக்கம் கொட்டா போட மாட்டான். ம் அப்படியே எங்கன்னா ஒன்று போடுனாங்கன்னா ம் ம். அது வெய்ய வராதே இடமா நெல் மரம் மட்டும் இல்லை, சந்தில் புந்தில் ஏன்னா போட்டுருவாங்க. இடம் வசதி வாய்ப்பு இல்லை, ஏதாவது நெல் தானே பார்க்கலாம். ஆ, வெயில் பெரும்பாலும் உள்ள அடிக்கூடாது, செட்டு தண்ணி போடுவாங்க. அதுதான் கிழக்கு மருந்து போடுறது கொட்டா. சரி சரி. மெயின் எங்கே பார்த்தாலும் கிழக்கு மருந்து தான் கொட்டா இருக்கும். ம் ம் அதில் வந்து நம்ம விருப்பம் தான், நம்ம எதோ வேணாலும் பண்ணலாம். இதில் நம்ம ஆனால் நம்ம கை விடாது, முதல் வைக்க தான் கஷ்டப்படணும். அது ஆரம்பத்தில் முதல்ல ஆமாம், அதுதான் முதல் வச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வருமானம் உனக்கு கிடைச்சிடும். இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? நமக்கு அதுனா நமக்கு இல்லை, அதுனா இதை யார் வைப்பாங்க? அது 4 இதுனா வந்து 40 நாளில் க்ளோஸ் ஆகுது. அது உனக்கு 3 மாதம் 6 மாதம் வச்சு நான் வளர்த்துருப்பேன். வச்சிருக்கோம் நமக்கு லாபம் கிடைக்கும். அதில் வேலைக்கு வருது, அதனால் யாரும் வளர்க்க மாட்டாங்க. ஆஹா. அதாவது வளர்ப்பாங்க, ம் யாருனாச்சும் நம்ம என்ன பண்ண போறாங்க. இந்த கோழி தான் நமக்கு வந்து 40 நாளில் நம்ம 40 நாளில் கோழி விட்டு பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு இதான் லாபம். லாபம். அது வந்து 6 மாதம் 3 மாதம் வச்சு பிடிச்சா என்ன லாபம்? சரி சரி. அது வந்து வேலைக்கு வராது. இந்த கோழி தான் நமக்கு லாபம். இது வந்து நீ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான். ம் இதில் ஒழுங்கா பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த செட்டுக்கு உனக்கு 1.25 லட்ச ரூபாய் பில் வரும் நமக்கு. ஓ ஓ, ஓ, ஓ. நாங்கள் சரி கொஞ்சம் அப்படியே டீம் போடல கிடக்குது, அதனால டப்பா என்ன கிடக்குது நாட்டின்னு. சரி சரி. உங்களை பார்த்து ரொம்ப நன்றி. ஆ